மொத்த இந்தியாவே நடுங்க வைக்கிற ஒரு பெரிய ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகமதாபாத்தில் ஒரு பிளெயின் ஒன்று கிராஷ் ஆகிருக்கு. அகமதாபாத்லேருந்து லண்டன் போகிற ஏர் இந்தியாவோட ஃப்ளைட் தான் வந்து இப்போ கிராஷ் ஆகிருக்கு. இதில் வந்து 242 பேசஞ்சர்ஸ் இருந்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அகமதாபாத் மேகானி நகர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. ஏர் இந்தியாவோட ஃப்ளைட் நம்பர் 171 தான் வந்து கிராஷ் ஆகிருக்கு. பயங்கரமான இந்த விபத்து வந்து இன்னைக்கு, அதாவது ஜூன் 12 1:38க்கு வந்து நடந்திருக்கு. இந்த விபத்தில் இப்போ வரைக்கும் எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. 170 பேர் இது வரைக்கும் வந்து இந்த பிளேன் கிராஷில் இறந்துருக்காங்க. இந்த ஃப்ளைட்டில் வந்து 242 பேசஞ்சர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி 12 க்ரூ மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. அதே மாதிரி கிட்ஸ் வந்து 12 பேர், 2 நியூ போர்ன் பேபிஸ். இதில் 169 பேர் வந்து இந்தியன் சிட்டிசன் இருக்காங்க. அதே மாதிரி 53 பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸ், அதே மாதிரி ஒரு கனடியன் சிட்டிசன், அதே மாதிரி 7 போர்ச்சுகீஸ் சிட்டிசன். இந்த மாதிரி தான் வந்து அதில் ட்ராவல் பண்ணவங்களோட டீட்டெயில்ஸ். இந்த ஃப்ளைட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அகமதாபாத் டு கட்விக்னு சொல்லிட்டு இடத்துக்கு தான் வந்து போயிட்டுருக்கு, அதாவது லண்டனுக்கு. ஸோ இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி கிட்டத்தட்ட 665 அடி உயரத்தில் வந்து பறந்துருக்கு. அதுக்குள்ளே வந்து இந்த பிளெயின் வந்து கிராஷ் ஆகிருக்கு. கரெக்டாக 1:38க்கு வந்து இந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிருக்கு. கரெக்டாக 625 அடி ஹைட்டில் வந்து பறக்கிற டைமில் தான் வந்து இந்த ஒரு விபத்து நடந்திருக்கு. ஸோ அடுத்த 2 நிமிஷத்துலேயே வந்து ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிருக்கு 1:40க்கு. இதில் இன்னொரு அன்அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகும்போது இந்த விமானத்தோட டெயில் வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு பில்டிங்கில் வந்து இடிச்சிருக்கு. இந்த பில்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ், அதாவது சிவிக் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அந்த மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டலில் தான் வந்து இந்த ஃப்ளைட்டோட டெயில் வந்து இடிச்சிருக்கு. இந்த ஒரு எதிர்பாராத விபத்தில் வந்து அங்கிருந்து, அதாவது அந்த ஹாஸ்டல்ல இருந்து 20 பேருக்கு வந்து இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. இந்த பிளேன் கிராஷில் இருந்து வர ஒவ்வொரு விஷுவல்ஸுமே வந்து நம்மளால் பார்க்க முடியாத அளவுக்கு வந்து கொடுமையாக இருக்குது. இந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆகி எரியும் போது அதிலிருந்து பாடி பார்ட்ஸ் தான் வந்து கீழே விழுதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் வந்து வந்துட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஃப்ளைட்டோட எல்லா செக்யூரிட்டி செக்கப்பும் நடத்திட்ட பிறகு தான் வந்து ஃப்ளைட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற பைலட் ஆகிட்டும் சரி, கோ பைலட்டு எல்லாருமே வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தது இந்த ஃப்ளைட்டோட செக்யூரிட்டி செக்கிங்கில். அப்படி இருந்து கூட எப்படி இந்த ஒரு விபத்து நடந்ததுன்னு சொல்லிட்டு இனிமேல் என்கொயரி பண்ணாதான் தெரியும். இதை பற்றி உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் மக்களே. ஸோ இதோட அடுத்த அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.